கஷ்டம், ரொம்ப கஷ்டம், பேசவே முடியலண்ணா. படம் அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருந்துச்சு, வேற லெவல். பேசவே முடியல, தொண்டை கட்டிக்கிச்சு. கஷ்டம், ரொம்ப கஷ்டம், பேசவே முடியலண்ணா. பார்க்க முடியாது, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரீ ரிலீஸ் இருக்குல்ல எல்லா படம், அது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, செமையா இருந்துச்சு. நாங்க விஜய்க்காக தான் படத்துக்கே வந்தோம், கான்செப்டே நாங்க பார்க்கல, விஜயை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். அவருக்காக மட்டும்தான் வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். தரிசனம் கிடைச்சிருச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. என் அண்ணன் எப்பவுமே மாசாதான் பண்ணுவாரு, பிரிச்சு நேர்ந்துட்டாரு, செமையா இருந்துச்சு. ஸோ படம் வந்து கண்டிப்பாக லாஸ்ட் ஃபிலிம், அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான்லாம் வந்து 90s கிட், லைக் விஜய் வந்து பகவதி கில்லி அந்த டைம்ல பார்த்தப்போ. ஸோ இனிமேல் விஜய் இல்லைங்க போது தமிழ் சினிமாவுக்கு பெரிய லாஸ் தான். அண்ட் மோரோவர் இதோட விஜய் தேட்டரில் பார்க்க மாட்டேங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறையா ஒரு நான் விஜய் தேட்டரில் பார்த்ததோட லைக் சன் டிவி அதில் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். தட்ஸ் ஆல், இட்ஸ் எண்ட். அண்ட் டெஃபினெட்லாக பொலிட்டிக்கலாக இனிமேல் விஜய் நம்ம நியூஸில் தான் பார்க்க போகிறோங்கிறது ஒரு விஷயம். அண்ட் இட்ஸ் அ ஹார்ட் பிரேக்கிங் ஆஃப் மூவி. அதுதான் அந்த ஃப்ளாப்பு வென்னுங்கிறதோட இஸ் நோ மோர் இன் தேட்டருங்கிறது போது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. தட்ஸ் ஆல், வி ஹேவ் டு அக்செப்ட் தட். டைட்டில் கார்டு டெஃபினட்டாக எல்லா படமும் டைட்டில் கார்டு. அண்ட் அந்த முதலமைச்சர்னு வரும்போது அது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நார்மலாக இளைய தளபதியிலேருந்து தளபதி வந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சர்ங்கிறது பார்க்கும்போது ஒரு நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம இவ்வளோ வருஷம் பார்த்தவர் வந்து இன்றைக்கி புதுசாக டைட்டில் கார்டு. அண்ட் மோரோவர் அதனால அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அண்ட் எஸ், தேங்க்ஸ். சாங்ஸ் எஸ், அனிருத் பிஜிஎம் வாஸ் வெரி குட், ரிலரி அது நல்லா இருந்துச்சு. சாங்ஸுங்கிறது வந்து ரொம்ப அந்த ஒரு தளபதி கச்சேரி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நல்ல டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஃபைட் ஆஸ் ஆல்வேஸ் விஜயோட அந்த ப்ரெசன்ஸ் வந்து எப்போவுமே இருந்துச்சு. என்டையர் மூவி இட் வாஸ் ரியலி குட். டைலாக்ஸ் ஓகே ப்ரோ, அவ்வளோதான். மற்றபடி படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் ஆவரேஜ் தான் சொல்லுவேன். பட் ஓவரால் இட்ஸ் அ விஜய் மூவி. ஹியர் ஆஃப்டர் நோ மோர் விஜய் மூவிங்கிறது. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நான் ரிவீல் பண்ண வேணாம்னு பார்க்குறேன். நிறையா அந்த புது டெக்னாலஜி விஷயம் நிறைய காமிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமாக சினிமா ப்ளஸ் பாலிடிக்ஸுங்கிறது இந்தியா நம்ம லெவல் எப்படி இருக்கணுங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. தேங்க்யூ. அதான் சொல்கிறேன், லாஸ்ட்டு படமாகிடுச்சு, இனிமேல் நோ மோர் படம், இனிமேல் விஜய்க்கான படம் நம்ம தேட்டரில் பார்க்க மாட்டோங்கிறது அந்த ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்குது. அவங்க அந்த ஃபீலோட வீட்டுக்கு போகிறேன், அவ்வளோதான். இது தேங்க்யூ. படம் வந்து உண்மையிலே வந்து படம் வந்து தளபதி ஃபேனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் படம். ஆனால் தளபதி ஃபேன் இல்லாமக்கி ஒரு காமன் பீப்புள் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஜிக்கெலாம் படத்தை விட்டுடலாம். அரசியல் நம்ம மக்கள் என்ன அரசியல் தெரிஞ்சுக்கணுமோ அந்த அரசியலை படத்தில் வந்து ரொம்ப ஆழமாக எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக புரிய வச்சுருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஓடிடியில் வந்த படம் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு காட்டுங்க. ஓடிடியில் வரும்போது சென்சார் பண்ணுறாங்க, அப்போ தயவு செஞ்சு உங்கள் பசங்களுக்கெல்லாம் போட்டு காட்டுங்க. ஏன்னா அரசியல் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ அரசியல் பேசுகிறேன்னா அது காரணம் தளபதி. என்ன மாதிரி எல்லாருமே பேசுகிறோம், 15 வயசுலேருந்து எல்லாருமே பேசுகிறோம். இப்போ வந்து டெல்லியில் சிஜேபி ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இங்கே என்ன நடக்குதுன்றது தெரியணும், இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். அது இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அதை பார்க்க விடாமல் பண்ணுறதுக்காக ஏசவி கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஆனால் அது பேசணும் ப்ரோ. ஓடிடியில் வந்தப்பறம் தயவு செஞ்சு எல்லாரும் குடும்பத்தோடு பாருங்கள் ப்ரோ. படத்தோட அதான் ப்ரோ, படத்தோட எல்லாம் ஃபுல்லாகவே அரசியல் தான் ப்ரோ. எங்கள் ஃபேன்ஸுக்கான எலிமெண்ட் படத்தில் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இப்போ கத்தி எனக்கு தொண்டை போயிடுச்சு, ஃபேன்ஸ்க்காக கத்தி தொண்டை போயிடுச்சு. ஆனால் அதை தாண்டி அரசியலில் வந்துட்டு சும்மா மேலோட்டமாக அப்படியே பட்டும் படாமல் பேசாமக்கி மக்களுக்கு எங்கே எதை சொன்னால் எப்படி புரியுன்றதை கரெக்டாக பேசியிருக்காங்க. மக்கள் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக அரசியல் நமக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும். அது இன்றைக்கி வந்து நம்ம எது வேணால் தெரிஞ்சுக்கலாம், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி எது வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதோட முக்கியமாக அரசியல் தெரிஞ்சுக்கணும். அது இந்த படம் பார்த்தா தான் தெரியும். படம் பார்த்தான்றது அரசியலை நீங்கள் நியூஸ் பார்க்க மாட்டீங்க அப்படின்றவங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அதோட விட்டுறாதீங்க, படத்தை பார்த்துட்டு அரசியல் புரிந்து விட்டுறாதீங்க. அதோட இன்னும் அரசியல் நல்லா கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம அரசியல் தலையிடலைன்னா அரசியல் நம்மளை தலையிட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றும். நம்ம தான் அரசியலை மாற்றி ஆகணும். நன்றி ப்ரோ. படத்தோட டைட்டில் ஜனநாயகம் தான் ப்ரோ. உண்மையிலேயே அவர் வந்து இப்போ ஜனனுக்காக நிற்கிறாங்களோ, ஜனங்கள் தான் நாயகன்றது தான் ப்ரோ படத்தில் ஆக்சுவலாக சொல்ல வராங்க. ஜனங்கள் தான் வந்து உண்மையிலே நாயகன். இவர் ஜனத்துக்காக நாயகனா இப்போ இருக்கலாம், சிஎம்மாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம தான் வந்துட்டு என்றைக்குமே வந்து இந்த டாப்புன்றதை அவங்க படத்தில் வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. மற்றபடி படம் பிளாஸ்ட் கத்தி தொண்டையே போயிடுச்சு ப்ரோ. இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு கொஞ்சம் எல்லா படத்தையும் ரீலீஸ் பண்ணுங்க ப்ரோ, தயவுசெய்து கான்ஸ்டன்ட்டாக. ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு படம் இல்லை இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. பார்க்கறதுக்கு படம் இல்லை, பட் ஆனால் ரீலீஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் எனக்கு இப்போலாம் மனசே வலிக்குது உண்மையிலேயே. கடைசி படம் சொல்லும்போது மனசு வலிக்குது. கடைசியில் ஒரு எடிட்டை போட்டு வேறு அழுவ வச்சு அனுப்பிச்சிட்டாங்க ப்ரோ. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி மண்டை குடைச்சலாக இருக்குது ப்ரோ. மற்றபடி படம் உண்மையிலே தளபதிக்கான படம், மக்களுக்கான படம் ப்ரோ. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ. லாஸ்ட் படம் தான் இருந்தாலும்
மறுபடியும் 69 ஃபிலிம்ஸை மறுபடியும் போடுவாங்க, மறுபடியும் வந்து பார்ப்போம். ஸோ அதனால் எங்களுக்கு பிரச்சனை. லாஸ்ட் ஃபிலிமாக நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம், எல்லா ஃபிலிமே வந்து பார்ப்போம். நாங்கள் துலான் மனம் துலாம் பண்ணால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குண்ணா, சூப்பர் பார்க்கலாம்ண்ணா. நிறைய கருத்து இருக்குண்ணா. உமன் எம்பவர்மெண்ட் அதெல்லாம் சொல்கிறாங்கண்ணா, பார்க்கணுண்ணா. எல்லாரும் பார்த்து இதை கற்றுக்கணுண்ணா. அந்த குழந்தைங்களுக்குலாம் குட் டச் பேட் டச் குழந்தைங்களாம் சொல்கிறாங்கண்ணா, அதெல்லாம் வைக்கணும், அது பார்க்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். நம்ம தான் ஏன்னா நிறைய அநியாயம் நடக்குது, அதெல்லாம் தடுக்கணும்னா தலைவர் வச்சிருக்காரு. அது நல்ல படம் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. பின்னிட்டார் ப்ரோ, பின்னிட்டார், வேறு எதுவுமே சொல்ல தேவை, பின்னிட்டார் தலைவன். டைலாக்ஸ் மட்டும் தான் ப்ரோ லைட்டாக ஒரு மாதிரி தெலுங்கு பவர்டாக இருக்குது ரொம்ப. மற்றபடி டைலாக் மட்டும் லைட்டாக ஓவர் பில்டப் இருக்குது, அது மட்டும் குறைச்சனா படம் சூப்பர் படம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, தெலுங்குல வந்து பகவத் கிஷோர் வந்து லைக் பாலையா யூனிவர்ஸ் மாதிரி பாலையா போட்டு நல்லா ஒரு மாதிரி அவர் எலிவேட் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஓகே தான் ப்ரோ, தமிழ் தளபதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு ப்ரோ. சின்ன செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, எல்லாரும் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பார்க்குற அளவுக்கு அவ்வளோ கோர் இல்லை, ரத்தம் தெரிக்குது லைட்டாக, அது மட்டும் பண்ணாலே போதும் ப்ரோ. ஐயோயே தரலாம் ப்ரோ, இதுக்கு ஏன் தரல என்ன ப்ரோ? டான்ஸ் பிடிச்சிட்டார் ப்ரோ, தளபதினா டான்ஸ் தான் ப்ரோ, அதெல்லாம் எப்படி பிடிச்சி போயிட்டாரு எடுத்தார். தேங்க்ஸ்ண்ணா. அண்ணே கொஞ்சோண்டு தண்ணி வேணும் ஒரு கடலையே கொடுத்தேன், பூ வேணும்னு ஒரு பூ மரமே கொடுத்தாச்சு. நம்ம விஜய் சார் நிறைய வாட்டி அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ண நினச்சேன். கடைசியில் கேரளாவில் நடந்து போய் 34 நாள் நடந்த 1.5 வருஷம் முன்னாடி பார்த்தேன். என் தொழிலில் கை போட்டாச்சு. அவர் கூட படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது முடியல. ஆனால் அவர் பின்னாடி நிற்கிறதுக்கு, ஆனால் அவர் என்ன முன்னாடி நிறுத்தி ரத்த பந்தம் செய்ய முடியாத கர்ம வந்தது எனக்கு அவர் அண்ணன். என் வாழ்க்கையை மாற்றி போச்சு. எல்லாரும் சினிமா வந்து பார்க்கணும். ரொம்ப அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நான் கிடந்தேன். இப்போ என் லைஃபே மாற்றி போச்சு. கேரளாவில் கேக்கெல்லாம் கட் பண்ணி சாக்லேட்டு கொடுத்தாச்சு. இங்கேயும் வந்து செய்யணும் என் விஜய் அண்ணனுக்காக. படம் பார்த்தாச்சு, படம் அருமையாக இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியை வந்து படம் பார்க்கு. முட்டாய் கேக்கெல்லாம் கட் பண்ணேன். எல்லாருக்கும் இன்னைக்கு இனிப்பு கொடுக்கணுண்ணே, அதான் என்னோட ஆசை. என் வாழ்க்கையை மாற்றிது விஜய் சார் தான். அவர் தொழில் கை போட்டதும் நிறைய படங்கள் 4வது தடவை நான் படிச்சிருக்கேன். ஆனால் அவர் மேலே கை போட்ட நிறைய ஈவெண்ட்டுகள் ப்ரோக்ராம் எல்லாம் கிடச்சிருச்சு. காலேஜில் எல்லாம் ப்ரோக்ராமுக்கு போகிறேன். அவர் பேரில் தான் உன்னிக்கண்ணமங்கள்டா முழுகம் பூரா தெரியுது. அல்ல விஜயண்ணனுக்காக தான். சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறதுன்ட்டுலாம் இல்லை. சாங்ஸு ஃபைட் எல்லாமே நல்லா இருக்குது. கொரண்ட்லாம் எதுவுமே கிடையாது. சரி புரியல, இல்லை அது ஒரு 40% இருக்குண்ணா. தெலுங்குல வந்து மிச்சம் எல்லாமே வந்து ஹெச்டி வச்சு தான். படம் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம்.